குழந்தைங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணுன்னாலே நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறோம். அதே மாதிரி தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பொருள் இருக்குது, அதனால் என்னென்ன பக்க விளைவுகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா அரசாங்கம் சொல்லுது, மருத்துவர்கள் சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பல காலமாக புழக்கத்தில் இருந்த பென்சிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து பலவிதமான பக்க விளைவுகளை தருங்கிறத அதுக்கு இணையான வேறொரு மருந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி செரிவாஸ்டேட்டின்கிற மருந்து 1990 மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் 2001 தான் இதனால் சிறுநீரகம் செயலிழக்கும் அபாயம் உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டேட்டின் வகையான மருந்து எல்லாமே இருதய நோய்க்கும் இரத்த அழுத்தம் சம்மந்தமான நோய்களுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த மருந்தை 1 வருடத்துக்கு மேலே சாப்பிட்றவங்க 40% பேர்த்துக்கு சர்க்கரை நோய் வருதுங்கிறத சொல்கிறாங்க. போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் ஜோனாஸ் சால்க் என்ன சொல்கிறாருன்னா, 1961 அப்புறம் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒவ்வொரு போலியோவுக்கும் காரணம் அந்த தடுப்பூசி தான்னு சொல்கிறாரு. ஒரு நோயை ஏற்படுத்தும் கிருமியை கொன்னோ அல்லது உயிரோட செயலிழக்க வச்சு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி பின்னாடி அந்த நோய் வராமல் காக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எதிரி பலமானவராக இருந்தால் நம்மளோட முழு திறனையும் காமிச்சு வெற்றியடையலாம். பலவீனமாக இருந்தால் எளிதில் வெற்றியடையலாம். அதே மாதிரி ஒரு கிருமியை கொன்னோ அல்லது உயிரோட செயலிழக்க வச்சு கொடுக்கும்போது ஏற்படுற நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்பில் இயற்கையாக நோய் வரும்போது அந்த கிருமியால் ஏற்படுற நோய் எதிர்ப்பு சக்தியும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? இதை கூட புரிஞ்சிக்காத மருத்துவம் எப்படி ஒரு நல்ல மருத்துவமாக இருக்கும்? இந்த மாதிரி பெரிய நோயையே உடம்புல ஏற்படுத்துகிற நோய் எதிர்ப்பு சக்தி சரி செய்யும்னா சளி, காய்ச்சல், தும்மல், இருமல், தொண்டைவலி போன்ற சாதாரண தொந்தரவுகளுக்கு எதுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் பேராசிட்டமலும் கொடுக்கணும்? இது எப்படின்னா, சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பொயிலையும் ஒரு உண்மை இருந்தால் தான் மக்கள் நம்புவாங்கங்கிறதுக்காக உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியாலேயே சரிப்படுத்த முடியுங்கிற உண்மையை சொல்லிட்டு கூடவே பொய் சொல்கிறாங்க. என்னன்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா வெளியேருந்து ஒரு பொருள் கொடுத்தா தான் முடியுங்கிறத மக்கள் மனசில் பதிய வைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இயற்கை விதிமீறல் செய்யாமல் இருந்தாலும் பசி, தாகம், தூக்கம் போன்ற அடிப்படையான மனிதனுக்கு தேவையான விஷயத்தை கவனித்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கூடவே அரசாங்கம் நல்ல காற்று, குடிநீர், சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு கார்ப்பரேட் நிறுவனத்தோட பயன்பெறாத இந்த தடுப்பூசிக்காக செலவு செய்கிறது வேஸ்ட்டு. தடுப்பூசியை பற்றி பார்க்கலாம். எந்த நோய் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசியை போடுறோமோ அதே ஊசியால் அந்த நோய் வருதுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? உதாரணத்துக்கு 2.5 லட்சம் பேருக்கு போலியோ சொட்டு மருந்து ஊற்றுனா குறைந்தபட்சம் 2500 4000 குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும். இது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த 4000 குழந்தைங்களை பெற்ற தாய் தந்தைக்கு தான் அதோட வலி தெரியும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு வேலை செஞ்சதால் அது நோய் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய வலியை தருங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதில் கசப்பான உண்மை என்னென்னா, அந்த 4000 பேர்த்தோட தாய் தந்தைக்கு இந்த தடுப்பூசி போட்டதால் தான் இப்படி ஒரு நோய் வந்ததுங்கிறதே தெரியாது. ஏன்னா அரசாங்கம் மருந்தோட சாதகத்தை மட்டுமே சொல்லுதே தவிர அதோட பாதகத்தை சொல்கிறதே கிடையாது. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ அல்லது சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தடுப்பூசி போடக்கூடாது. அதே மாதிரி தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஒவ்வாமை ஏற்படுங்கிறதுக்காக குறிப்பிட்ட கால நேரம் மருத்துவர்களோட கண்காணிப்பில் இருக்கணும். எந்த ஒரு அரசாங்க முகாம்லையும் இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. தடுப்பூசியில் இருக்க கிருமியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில பொருள் சேர்க்குறாங்க. அதனால் வர பக்க விளைவுகளை பார்க்கலாம். ஃபார்மால்டிஹைட் செத்த உடலையோ அல்லது உடல் உறுப்பையோ பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது பாதரசம். திம்மரசால்னு சொல்லக்கூடிய பாதரசம் ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் போல பல நோய்களை உருவாக்குது. டவுன் சிண்ட்ரோம்னா குழந்தையால் மனதாலையும் உடலாலையும் ரெண்டுமே வளர்ச்சி குன்றிடும். 3வது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது
இந்த கிருமியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில செல்லையும் கூட சேர்த்துவாங்க. அது என்ன செல்னால், சிதைவுற்ற கருவிலிருந்து எடுப்பாங்க, குரங்குலேருந்து எடுப்பாங்க, சில விலங்குகள்லேருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி விலங்குகளோடையோ இல்லை சிதைவுற்ற கருவிலிருந்து எடுக்கிற செல்லு உள்ளே போனோடனே குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இது நம்மளுடையதா இல்லை வேறொருவருடையதான்னு புரியாமல் தன்னுடைய உடலுக்கு எதிராகவே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இந்த மாதிரி கொடிய ஆபத்துகள்லேருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் தடுப்பூசி வேண்டான்னு சொல்கிறோம். சளி காய்ச்சலுக்கு எடுக்கிற ஆன்டிபயோட்டிக், உடல் வலிக்கு எடுக்கிற பெயின் கில்லர், தூக்கமின்மைக்கு, இரத்த அழுத்தத்துக்கு சாப்பிட்ற மருந்து, தோல் வியாதி மற்றும் ஒவ்வாமைக்கு சாப்பிட்ற ஆன்டிஹிஸ்டமைன் அல்லது கடைசியாக அமைன்னு வரக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகளில் எது எடுத்தாலும் திடீர்னு தூக்கத்தையோ அல்லது மூளையில் ஒரு மந்தத்தையோ ஏற்படுத்தும் அபாயம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் 50% சாலை விபத்துக்கு இது காரணம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி, லாரி, பஸ் டிரைவர்கள், பல ஆபத்தான வேலையை செய்கிறவங்க ஒரு நாள் போகலைன்னா வருமானம் போயிருங்கிறதுக்காக பயந்துட்டு மாத்திரை போட்டுட்டு போகிறவங்களுக்கு தான் உயிரே போகுங்கிற அபாயம் இருக்குதுன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதை எந்த மருத்துவர்களாவது சொல்கிறாங்களா? இதை யோசித்து பாருங்கள். இஸ் யூஎஸ் ஹெல்த் பெஸ்ட் இன் த வேர்ல்டு? இந்த கட்டுரை 2000 வந்தது. பார்பரா ஸ்டார்ஃபீல்டுங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதில் ஒரு வருஷத்தில் அமெரிக்காவில் ஆங்கில மருத்துவத்தால் மட்டும் நடக்கக்கூடிய நோய்களும் சாவுகளையும் பற்றி துல்லியமாக எழுதியிருப்பாங்க. 2வது எண்ட் ஆஃப் டிசீஸ் எரா. இதை மேரி டென்னட்டின்னு 2004 எழுதியிருப்பாங்க. இதில் ஆங்கில மருத்துவத்தோட சிகிச்சை முறையே தவறானதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிங்க, உங்களுக்கே புரியும். உடம்பில் ஏற்படுற நோய் உடம்பாலேயே சரி செய்யுங்கிற உண்மையை புரிஞ்சிட்டா கண்டிப்பாக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாயிரும். இயற்கை வாழ்வியல் நோக்கி வாழும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இனிதாய் வாழலாம். நன்றி. மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள்.